தீபாவளி அன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்ப்போமா. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளோட ஹெல்த் இஷ்யூ நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது. 400 ரூபா இன்சென்டிவ்ல நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் 140 ரூபா மட்டும் தான் எடுத்திருக்கோம். காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஓட்டணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஓட்டணும். ஆர்டர் பே வந்து பார்த்தீங்கன்னா 821 ரூபா ஆர்டர் பே போட்டிருக்காங்க. அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் ரிட்டன், நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம்னா அதுக்கு வந்து ரிட்டன் வரதுக்காக கரணை காட்டி 55 ரூபா போட்டிருக்காங்க. வெயிட் டைம் பே, இது நான் சொல்கிறேன், வெயிட் டைம் பே வந்து ஒரு 16 ரூபா. கொஞ்சம் ரிவார்டாக வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு 25 ரூபா கொடுத்தாங்க. மொத்தம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1057 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் பெட்ரோல் சார்ஜ் கழிச்சோம்னா ஒரு 200 ரூபா பெட்ரோல் சார்ஜ் கழிச்சுக்கோமே, 250 ரூபா கழிச்சோம்னா கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா கிட்ட வந்து நமக்கு வந்து நிற்கும். நேற்று வந்து ஃபுல்லாகவே நம்ம ஓட்டிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 ரூபா கூட நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருந்துக்கலாம். ஆனால் நம்மளால முடியல. அது தீபாவளிக்கு முதல் நாள் கூட பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வந்து ஒரு 150 ரூபா கிட்ட டிப்ஸ் வந்துருந்துச்சு. அதில் ஒரு அண்ணன் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிட்ட கொடுத்துருந்தாரு. கணக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஆனால் இன்னைக்கு தீபாவளியில் ஓட்டினது பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா மட்டும் தான் டிப்ஸ். நான் வந்து டிப்ஸுக்காகலாம் நான் சொல்ல வரல, அவங்களும் தீபாவளி கொண்டாடணும்ல. சாதாரணமாக நீங்கள் ஒரு 20 ரூபா கொடுன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி 4 பேர் 5 பேர் கொடுத்தாங்கன்னா ஒரு 100 ரூபா ஆச்சு, ஒரு பெட்ரோல் செலவுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும் தான் ஆர்டர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 332 ரூபா கொடுக்குறாங்க, டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து வந்து. அதில் நீ ஒரு 20 ரூபா 30 ரூபா சேர்த்து கொடுத்தா நீ என்ன வர மாட்டினாடா மானஸ்த. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஓட்டுறத விட நைட் ஓட்டுறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எதனால பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே வான வேடிக்கை தான். வண்டியில் போயிட்டு இருப்போம், நம்ம முன்னாடி பூந்துட்டு அந்த இடத்துல பூந்துட்டுலாம் வைப்பாங்க, நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக தீபாவளி டைமில் நமக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஸ்ரீவிலையும் சரி ராஜபாளையத்துலையும் சரி சரியான மிஸ்ட். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராக்கர்ஸோட போய் அந்த மழை வந்துருந்தனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடைச்சிக்கிச்சு. நம்ம ஏற்கனவே வந்து நார்மல் லைட்டாக வச்சிருக்கோம், அந்த எல்லோ கலர் லைட்டாக வச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து ஓட்டுறதே வந்து கொஞ்சம் சிரமமாக, நான் அப்படி உத்து பார்த்து ஓட்டினேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஒரு பிளான் வச்சிருந்தேன், என்ன அப்படின்னா தீபாவளிக்கு வந்து நம்ம போய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபுட் டெலிவரி பண்ணுவோம்ல, எல்லாருக்குமே வந்து ஒரு சாக்லேட் வந்து கொடுத்துட்டு ஹாப்பி தீபாவளின்னு சொல்லலான்ட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட் ஆயிடுச்சுலாம் பண்ண முடியல. சரி, அந்த பக்கம் இருந்து பார்த்தா 14 ஆர்டரில் மதியானம் ஒரு அண்ணன் வந்து விஷ் பண்ணாங்க, ஹாப்பி தீபாவளி அப்படின்னாங்க. நான் சரி ஹாப்பி தீபாவளி அப்படின்னு வந்துட்டேன். திரும்ப நைட்டு கடைசியில் வந்து ஒரு அக்கா வந்து சித்ரா, அவங்க பேர், ராஜபாளையத்தில், அவங்க வந்து ஹாப்பி தீபாவளியா அப்படின்னாங்க. இந்த லாஸ்ட்டில் 2 ஆர்டருமே பார்த்தீங்கன்னா 2 ஆர்டருமே வந்து ராஜபாளையத்தில் வந்தது. 180 ரூபா 160 ரூபா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம். ஃபஸ்ட்டு ராஜபாளையம் போயிட்டு வரேன், ஹாட் பாட்டில் எடுக்கிறேன், திரும்ப அதுக்கடுத்து போயிட்டு வரேன், ராஜபாளையத்தில் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட கிலோமீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் வந்து ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. ராஜபாளையத்தில் நுழையிறப்ப வெடிலாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் விட்றாங்க, காது இந்த டமால்னு ஒரு வெடி சத்தம். கொஞ்சம் எல்லாம் வேலை பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்கள் கொண்டாடுறீங்க, நீங்கள் கொஞ்சம் கொண்டாடலாம், அதை விட்டு அவங்க சந்தோஷம் தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ரீசன் ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம வேலை பார்க்குற ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜோன் தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த நினைவுகளை நம்ம புரட்டி பார்க்குறதா இருக்கட்டும், கொஞ்சம் லைஃப் பற்றின கொஞ்சம் அப்டேட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்மளோட ஒர்க் ரொட்டீனை வந்து நம்ம கண்டென்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய வீடியோ வரும். ஸோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம்.